நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் உள்ள பிரியாணி கடைக்கு சாப்பிட சென்றவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் பரமத்தி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவர் அதே பகுதியில் இட்லி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஸ்ரீதர் நேற்று இரவு பரமத்தி சாலையில் உள்ள ஒரு பிரியாணி கடைக்கு உணவு அருந்த சென்றார். அப்போது அங்கு குடிநீருக்காக வைக்கப்பட்டிருந்த குவளையில் ஸ்ரீதர் மது ஊற்றி கலந்து குடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கடை உரிமையாளர் மௌலீஸ்வரனின் தாயார் ஜோதி மலர், மனைவி நிஷா ஆகியோர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீதர் பெண்கள் இருவரையும் தாக்கியதாகவும் தெரிகிறது. தகவலறிந்து கடுங்கோபத்துடன் வந்த மௌலீஸ்வரன் ஸ்ரீதரை பீர் பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ஸ்ரீதர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இது தொடர்பாக நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீதரின் சடலத்தை உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிரியாணி கடை உரிமையாளர் மௌலீஸ்வரன் மற்றும் அவரது தாயார் ஜோதி மலர், மனைவி நிஷா ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.